நம்ம சேனலில் ப்ளவுஸ்க்கு வந்து எப்படி பேட்டர்ன் போடுறதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து ஒரு 30 சைஸ் பிரின்சஸ் கட் ப்ளவுஸ்க்கு வந்து எப்படி பேட்டர்ன் போடுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபேப்ரிக்கில் தான் வந்து நான் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு 80 சென்டிமீட்டர் இருக்கும். சேம் கலரில் வந்து லைனிங் ஃபேப்ரிக்கும் வந்து 80 சென்டிமீட்டரில் வந்து எடுத்துக்கோங்க. 30 இன்ச் ப்ளவுஸ்க்கு வந்து 80 சென்டிமீட்டர் ஃபேப்ரிக் இருந்தால் போதும். இங்கே வந்து நான் லைனிங் ஃபேப்ரிக் மேலே வந்து பேட்டர்ன் போட போகிறதில்ல. சார்ட் பேப்பரில் தான் பேட்டர்ன் போட்டு காமிக்க போகிறேன். இந்த பேட்டர்னை நீங்கள் டைரெக்டாக வந்து லைனிங் ஃபேப்ரிக் மேலே வந்து ட்ரா பண்ணால் சீம் அலவன்ஸ் வந்து ஆட் பண்ணி வந்து கட் பண்ணணும். நீங்கள் வந்து இப்போ தான் வந்து ஸ்டிச்சிங் கற்றுக்குறீங்க, நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு சார்ட் பேப்பரில் வந்து நான் போடுறேன்ல பேட்டர்ன், இதை அப்படியே வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த சார்ட் பேப்பரை வந்து லைனிங் ஃபேப்ரிக் மேலே வந்து லே பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அப்படி லே பண்ணி கட் பண்ணும்போது நம்ம சீம் அலவன்ஸ் வந்து லைனிங் ஃபேப்ரிக்கில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். என்ன இப்போ பேட்டர்ன் போட ஸ்டார்ட் பண்ணலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ எவ்ரிவான், நான் சத்யா. வெல்கம் டு சத்யா டிசைன்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 30 சைஸ் பிரின்சஸ் கட் ப்ளவுஸோட பேட்டர்ன் தான் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆல்ரெடி வந்து ப்ளவுஸோட பேக் பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ணி முடிச்சிட்டேன். இங்கே வந்து பேக் பேட்டர்ன் வந்து எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து 40 இன்ச்சு அப்புறம் 34 இன்ச்சு வெஸ்ட் பேண்ட் ப்ளவுஸ் வந்து எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பிரின்சஸ் கட்டுக்கு வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடு மட்டும்தான் வந்து சேஞ்சஸ் வரும். பேக் சைடு வந்து எல்லா பேட்டர்னுக்கும் வந்து சேமாக தான் வரும். ப்ளவுஸுக்கு வந்து ஷோல்டர் வேல்யூ வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு 3 மெத்தட் இருக்குது. அந்த 3 மெத்தடும் வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க வந்து அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். செஸ்ட் லென்த் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா செஸ்ட் ரவுண்ட் டிவைட் பை 6 பண்ணால் என்ன வருதோ அதுதான் வந்து செஸ்ட் லென்த். இங்கே செஸ்ட் ரவுண்ட் வந்து 30 இன்ச்சு, 30 டிவைட் பை 6 பண்ணால் இங்கே 5 இன்ச் வருது. அந்த 5 இன்ச்சை நான் மார்க் பண்ணிவிட்டு செஸ்ட் லைன் வந்து ட்ரா பண்ணதுக்கப்புறமா வந்து ஹார்ம் ரவுண்ட் வந்து ட்ரா பண்ணி முடிச்சிட்டேன். இங்கே வந்து நம்மளோட ஃபுல் ஆர்ம் ரவுண்டு டிவைட் பை 2 பண்ணால் என்ன வருதோ அது இங்கே வரணும். இங்கே வந்து 7 1/8 இல்லை 1/4 வந்தால் கரெக்டாக இருக்கும். டேப்பை எப்படியும் 1/4 வந்து தள்ளி வச்சுட்டே வந்து மெஷர் பண்ணி பாருங்கள். இங்கே 7 1/4 இல்லை 1/8 வரணும். இங்கே 1/8 இந்த மாதிரி 1 பாயிண்ட் கிட்டலாம் டிஃப்ரென்ஸ் வந்தால் நம்ம லாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா வந்து கட் பண்ணி விட்டுடலாம். இங்கே எனக்கு கரெக்டாக வருது. இந்த ப்ளவுஸில் வந்து நான் பேக் டாட் வந்து ஸ்டிச் பண்ண போகிறதில்ல. அதனால் நான் வெஸ்ட் ரவுண்ட் டிவைட் பை 4 என்ன வருதோ அதை அப்படியே மார்க் பண்ணி லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் வந்து பேக் டாட் வந்து ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா நம்மளோட பஸ்ட் வித் இருக்குல்ல, அதை டிவைட் பை 2 பண்ணால் என்ன வருதோ அதை வந்து இப்படி ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது ப்ளவுஸ் பேட்டர்ன் போட ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து 3.3/8 3/3/8 வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். அங்கேருந்து இந்த சைடு 1/2 இன்ச் இந்த சைடு 1/2 இன்ச் அதாவது 1 இன்ச் வந்து ட்ரா பண்ணி பேக் டாட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி மார்க் பண்ணும்போது நம்மளோட வெஸ்ட் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணுறோம்ல அங்கே வந்து ப்ளஸ் 1 இன்ச் வந்து ஆட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது ப்ளவுஸ்க்கு வந்து பேக் டாட் வந்து ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா நம்மளோட வெஸ்ட் ரவுண்டு ப்ளஸ் 1 இன்ச் வந்து ஆட் பண்ணி மார்க் பண்ணணும். இங்கே வந்து டாட்டோட ஹைட் வந்து 3.5 இன்ச், பேக் டாட்டோட ஹைட் வந்து 3.5 இன்ச்சு. எல்லா சைஸுக்குமே வந்து பேக் டாட்டோட ஹைட் வந்து 3.5 இன்ச் தான் வரணும். அவ்வளோதான், நம்ம ப்ளவுஸோட பேக் பார்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த பேக் பார்ட்டை யூஸ் பண்ணி தான் ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃப்ரண்ட் பேட்டர்னில் வந்து நான் வந்து ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணிவிட்டு பேக்கில் என்னென்ன பண்ணமோ அதே தான் ஷோல்டரு, நெக், அப்புறம் ஹார்ம் ரவுண்ட் இது எல்லாமே வந்து ட்ரா பண்ணி முடிச்சிருக்கேன். இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் நெக் டெப்த் வந்து நான் 7 இன்ச் வைக்கிறேன். செஸ்ட் லென்த் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா செஸ்ட் ரவுண்ட் டிவைட் பை 6 பண்ணால் என்ன வருதோ அதுதான் நம்மளோட செஸ்ட் லென்த், இல்லைனா ஆர்ம் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்ம் லென்த் வந்து மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதோட மிட் பாயிண்ட் எடுத்து 1/4 தள்ளி வந்து ஒரு பாயிண்ட் மேக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆர்ம் ஸ்கேலை யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து ஹார்ம் ரவுண்ட் வந்து ட்ரா பண்ணி முடிச்சிருங்க.
இங்கே வந்து நம்ம பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் தான் பேட்டர்ன் போடுறோம். அதனால் வந்து இங்கே ஃப்ரண்ட் லென்த் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வெஸ்ட் பேண்டுக்கு வந்து ட்ரா பண்ணோம்ல, அது அந்த மாதிரி இங்கே பண்ண மாட்டோம். இங்கே வந்து எப்படி பண்ணுறோன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளோட பேக் பார்ட் இருக்குல்ல, அதோட ஃபுல் லென்த் வந்து என்னன்னு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட பேக் லென்த் வந்து 13 இன்ச், அதாவது 13 இன்ச்சு. அந்த 13 இன்ச்சு ப்ளஸ் வந்து ஒரு 1/2 இன்ச்சு. நம்ம பேக் பார்ட் இருக்குல்ல, அந்த பேக் பார்ட்டோட ஃபுல் லென்த் ப்ளஸ் 1/2 இன்ச் வந்து ஆட் பண்ணி ஃப்ரண்ட் லென்த் வந்து மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ப்ளவுஸோட பஸ்ட் பாயிண்ட், அதாவது அஃபெக்ஸ் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணணும். ஷோல்டர்லேருந்து இப்படி டேப்பை வச்சுக்கோங்க. 8 3/4 வந்து பஸ்ட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நம்மளோட பஸ்ட் வித்து வந்து 3/8 வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு சொல்லிட்டு ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே கரெக்டாக மேட்ச் ஆகுது. இப்போ வந்து செஸ்ட் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணலாம். செஸ்ட் ரவுண்ட் டிவைட் பை 4 ப்ளஸ் 3/4 வந்து ஆட் பண்ணி மார்க் பண்ணுங்கள். இங்கே செஸ்ட் ரவுண்ட் வந்து 30 இன்ச், 30 டிவைட் பை 4 வந்து 7.5 இன்ச் ப்ளஸ் 3/4 வந்து ஈஸ்ட் நான் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து பஸ்ட் லென்த் வந்து மார்க் பண்ணோம்ல, அது அஃபெக்ஸ் பாயிண்ட்டு. அங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம செஸ்ட் ரவுண்ட் வந்து டிவைட் பை 4 பண்ணி மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பஸ்ட் ரவுண்ட் டிவைட் பை 4 ப்ளஸ் 1/4 வந்து ஆட் பண்ணி பாயிண்ட் மேக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பஸ்ட் ரவுண்ட் வந்து 31 இன்ச், 31 டிவைட் பை 4 ப்ளஸ் 1/4 என்ன வருதோ அது மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 1/4ங்கிறது வந்து நீங்கள் ஈஸ்ட் அலவன்ஸ். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி வெஸ்ட் லைன் வரைக்கும் ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வெஸ்ட் ரவுண்ட் டிவைட் பை 4 என்ன வருதோ அதை வந்து வெஸ்ட் லைன் மேலே வந்து இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து நம்மளோட பிரின்சஸோட கட் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட பஸ்ட் வித் 3/8 வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே வந்து கரெக்டாக தான் இருக்குது. அந்த 3/8 இருக்குல்ல, அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணி வெஸ்ட் லைனில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது நம்மளோட பஸ்ட் வித் இருக்குல்ல, அந்த பஸ்ட் வித்துலேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து மைனஸ் பண்ணி கீழே வெஸ்ட் லைனில் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வெஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, அதை வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே வந்து ஒரு 1/8 கிட்ட வருது. அந்த 1/8 வந்து இங்கே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஜாயின் பண்ணி லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. பிரின்சஸ் கட் ப்ளவுஸ்க்கு வந்து ஹூக் டாட் வந்து வராது. ஒருவேளை உங்களுக்கு ஹூக் டாட் வேணும்னா, நீங்கள் நம்மளோட வெஸ்ட் பேண்ட் ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம எப்படி ஹூக் டாட் வந்து ட்ரா பண்ணமோ, அதே மாதிரி வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஹார்ம் டாட் வந்து ட்ரா பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஃப்ரண்ட் ஹார்ம் ஹோல் வந்து எவ்வளோ வருதுன்னு மெஷர் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து 7 1/8 வரணும். 1/4 தள்ளி வந்து இந்த மாதிரி வந்து டேப் அலைன் பண்ணி வச்சு 7 1/8 வந்து எங்கே வருதோ அங்கே வந்து ஒரு பாயிண்ட் வந்து மேக் பண்ணுங்கள். இப்போது பேலன்ஸ் எவ்வளோ வருதோ அதை தான் நம்ம ஹார்ம் டாட்டோட இன்டேக்காக எடுக்க போகிறோம். இங்கே எனக்கு ஒரு 1 3/8 கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா வருது. அதுக்கு முன்னாடி செஸ்ட் லைனில் இப்படி ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணுங்கள். இப்போது பஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து இங்கே ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே ஹார்ம் ரவுண்டில் நமக்கு 1 3/8 வந்து எக்ஸ்ட்ரா வந்ததில்ல, அதை இப்படி பாதியை ஃபோல்டு பண்ணி நம்மளோட ஹார்ம் டாட்டோட மிட் லைன் இருக்குல்ல, அந்த லைன் மேலே இந்த சைடு பாதி அந்த சைடு பாதி வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து நம்ம ஆர்ம் ரவுண்டு ட்ரா பண்ணோம்ல, அது மேலேயே வந்து கரெக்டாக வந்து இந்த சைடு பாதி அந்த சைடு பாதி வந்து வச்சு பாயிண்ட் வந்து மேக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பஸ்ட் பாயிண்ட்டோட கனெக்ட் பண்ணி டாட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட வெஸ்ட் டாட் இருக்குல்ல, அந்த வெஸ்ட் டாட்டோட இன்டேக் வந்து எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணி பார்த்து அதோட மிட் பாயிண்ட், அதாவது நம்மளோட
வெஸ்ட் டாட்டோட இன்டேக் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா அதை வந்து பாதியாக ஃபோல்டு பண்ணி நம்மளோட பஸ்ட் பாயிண்ட் இருக்குல்ல அங்கே வச்சு நம்மளோட ஹார்ம் டாட்டோட மிட் லைன் இருக்குல்ல அந்த லைன் மேலே இப்படி வந்து மார்க் பண்ணிக்கோங்க. வெஸ்ட் டாட்டோட இன்டேக்கோட பாதி வந்து இங்கே மார்க் பண்ணுறோம். இப்போ இந்த பாயிண்ட் வந்து எதுக்கு மார்க் பண்ணோம்னா, நம்ம ஹார்ம் டாட் வந்து ட்ராப் பண்ணுறோம்ல, அந்த லைன் வந்து இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்லேயே வந்து ஜாயின் ஆகி தான் பஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் கனெக்ட் ஆகணும். அதாவது இந்த பாயிண்ட்லேயே வந்து அது ஜாயின் ஆகிடணும். அந்த 3 லைனும் வந்து இந்த பாயிண்டில் வந்து ஜாயின் ஆகிடணும். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஹார்ம் டாட்டோட ஃபர்ஸ்ட் லெக் இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட் லெக்கை வந்து ஹார்ம் ரவுண்ட் லைன்லேருந்து நம்மளோட பஸ்ட் பாயிண்ட் இதுதான் வந்து அதோட ஃபுல் லென்த்து. அதோட மிட் பாயிண்ட் வந்து இப்போ மார்க் பண்ணிக்கோங்க. மிட் பாயிண்ட் வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போது இந்த பஸ்ட் பாயிண்ட்லேருந்து நம்ம மிட் பாயிண்ட் மார்க் பண்ணோம்ல, அது 2க்கும் வந்து ஒரு மிட் பாயிண்ட் எடுங்க. வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நம்ம பிரின்சஸ் கட்டுக்கு வந்து இந்த டாட்ஸ் வந்து எப்படி வந்து மேக் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் வந்து ஆகாது. இப்போது இந்த பாயிண்ட் இருக்குல்ல, அதாவது இந்த 2 பாயிண்ட்டுக்கு நம்ம ஒரு மிட் பாயிண்ட் எடுத்தோம்ல, அந்த பாயிண்ட்க்கு வெளியே தள்ளி ஒரு 1/4 வந்து ஒரு பாயிண்ட் மேக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பஸ்ட் பாயிண்ட்லேருந்து 1/4 ஒரு பாயிண்ட் மேக் பண்ணோம்ல, அங்கேருந்து வந்து ஆர்ம் ஸ்கேலை யூஸ் பண்ணி ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த 1/4 பாயிண்ட்லேருந்து மிட் பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மிட் பாயிண்ட்லேருந்து ஹார்ம் டாட்டோட செகண்ட் லெக்கோட வந்து இப்படி வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஹார்ம் டாட்டில் வந்து பிரின்சஸ் கட் வந்து ஒரு சைடு வந்து ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வெஸ்ட் டாட்டில் வந்து இன்னொரு சைடு வந்து பிரின்சஸ் கட் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த லைனை மெஷர் பண்ணி இதோட மிட் பாயிண்ட் எடுங்க. இப்போது இந்த 2 பாயிண்ட்ஸ்க்கும் வந்து மிட் பாயிண்ட் எடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து மேலே இருக்குதுல்ல 2 பாயிண்ட்ஸு, அந்த பாயிண்ட்ஸ்க்கும் வந்து மிட் பாயிண்ட் வந்து எடுங்க. இப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து ஃபஸ்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்டில் 1/4 வந்து உள்ளே தள்ளி ஒரு பாயிண்ட் மேக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம செகண்ட் பாயிண்ட் மேக் பண்ணோம்ல, அந்த பாயிண்ட்டில் 1/4 வெளியே தள்ளி வந்து ஒரு பாயிண்ட் வந்து மேக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நான் எப்படி ஆர்ம் ஸ்கேலை யூஸ் பண்ணி வந்து ட்ரா பண்ணுறேனோ, அதே மாதிரி வந்து நீங்களும் ஆர்ம் ஸ்கேலை யூஸ் பண்ணி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வெஸ்ட் டாட்டில் வந்து செகண்ட் லெக் இருக்குல்ல, அந்த லெக் மேலே ஒரு 1 இன்ச்சில் வந்து இப்படி வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆர்ம் ஸ்கேலை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அவ்வளோதான், நம்மளோட பிரின்சஸ் கட் வந்து ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம். இப்போது நம்ம ட்ரா பண்ண லைன் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த வெஸ்ட் டாட்டோட ஃபஸ்ட்டு லெக் இருக்குல்ல, அந்த ஃபஸ்ட்டு லெக்கை வந்து ஃபுல் லென்த் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து எனக்கு வந்து ஒரு 4 3/4 வருது. இந்த 4 3/4 நம்ம வந்து இந்த செகண்ட் லெக் கிட்ட வந்து ஒரு வெஸ்ட் டாட் வந்து ட்ரா பண்ணோம்ல, அந்த லைன் மேலேயே வந்து 1/4 1/4 தள்ளி இப்படி அலைன் பண்ணி வச்சு, அந்த 4 3/4 எங்கே வருதோ அங்கே வந்து ஒரு பாயிண்ட் வந்து மேக் பண்ணுங்க. இங்கே வந்து எனக்கு ஒரு 1/4 கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா வருது. இந்த 1/4 வந்து சைடு ஜாயினிங் இருக்குல்ல, அந்த லைன் மேலே இப்படி வந்து அந்த 1/4 வந்து இங்கே மார்க் பண்ணிக்கோங்க.
பிரின்சஸ் கட்டோட நம்மளோட வெஸ்ட் டாட் வந்து நம்ம கரெக்ட்டா வந்து மார்க் பண்ணி முடிச்சுட்டோம். இப்போ வந்து ஹார்ம் டாட் வந்து பார்க்கலாம். ஹார்ம் டாட்டோட ஃபர்ஸ்ட் லெக் இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட் லெக்குல வந்து ஸ்கேல வச்சு நம்ம வந்து ஒரு 1/4ல வந்து ஒரு பாயிண்ட் மேக் பண்ணோம்ல, அந்த பாயிண்ட் வரைக்கும் ஸ்ட்ரெய்ட்டா வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிருங்க. இப்போ இந்த லைன அந்த 1/4 பாயிண்ட் வரைக்கும் மெஷர் பண்ணி பாருங்க, எவ்வளோ வருதுன்னு சொல்ட்டு. அங்க எவ்வளோ வருதோ, அத அப்படியே வந்து இந்த சைடு செகண்ட் லெக் இருக்குல்ல, அந்த லெக்குக்கு வந்து நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணோமே, அந்த லைன்ல மெஷர் பண்ணி பாருங்க. கரெக்ட்டா சேமா வரணும். ஒருவேளை எக்ஸ்ட்ரா வந்தா, அந்த எக்ஸ்ட்ரா வரத வந்து மேல வந்து இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இங்க எக்ஸ்ட்ரா தான் வருது. அந்த எக்ஸ்ட்ராவ வந்து நான் மேல மார்க் பண்ணி, ஆர்ம் ஸ்கேல யூஸ் பண்ணி, அத செஸ்ட் லைனோட வந்து நான் இப்படி கனெக்ட் பண்ணிடுறேன். அவ்வளோதான் நம்மளோட பிரின்சஸ் கட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம வந்து ஒரு ஆரஞ்சு கலர் ஸ்கெட்சில வந்து நான் ட்ரா பண்ணோம்ல, அந்த லைன்லேயே தான் வந்து நம்ம கட் பண்ண போறோம். நம்ம ஹார்ம் ரவுண்ட் வந்து ட்ரா பண்ணோம்ல, இந்த ஹார்ம் ரவுண்ட் வந்து இப்ப கரெக்ட்டா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்க. நமக்கு வந்து இங்க வந்து ஒரு 7 1/8 வரணும். கரெக்ட்டா வந்து ஷோல்டர்லேருந்து இப்படி வந்து டேப்ப அலைன் பண்ணி வச்சு, நம்மளோட ஃபர்ஸ்ட் டாட்டோட டாட் லைன் இருக்குல்ல, அந்த டாட் லைன் வரைக்கும் மெஷர் பண்ணிட்டு, அங்க எவ்வளோ வருதோ, அத அப்படியே வந்து செகண்ட் டாட் லைன் கிட்ட ஸ்டார்ட் பண்ணி, நம்மளோட செஸ்ட் லைன்லேருந்து நம்மளோட செஸ்ட் ரவுண்ட் பாயிண்ட் மேக் பண்ணோம்ல, அந்த பாயிண்ட் வரைக்கும் அலைன் பண்ணி வச்சு 7 1/8 வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்க. இங்க எனக்கு 7 1/8 வருது. ஸோ நம்மளோட பேட்டர்ன் வந்து இங்க கரெக்ட் தான். 30 சைஸ் பிரின்சஸ் கட் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்கோட பேட்டர்ன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதோட சைடு ஜாயினிங் வந்து கரெக்ட்டா மேட்ச் ஆகுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கணும். பேக் பட்டன எடுத்து ஃப்ரண்ட் பேட்டர்ன்ல வந்து இப்படி அலைன் பண்ணி வச்சு பாருங்க. கரெக்ட்டா வந்து இங்க மேட்ச் ஆகுது. நம்ம வந்து ஒரு 1/4 வந்து நமக்கு வெஸ்ட் டாட்ல வந்து எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் மேக் பண்ணோம்ல. கரெக்ட்டா அந்த பாயிண்ட் வரைக்குமே வந்து நம்மளோட அந்த பாயிண்ட்லயே வந்து நம்மளோட பேக் பார்ட்டோட லென்த் வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம பேட்டர்ன் வந்து இங்க வந்து கரெக்ட்டா தான் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். நம்ம வந்து வெஸ்ட் டாட்ல வந்து எக்ஸ்ட்ரா வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 1/4 வந்து ஒரு பாயிண்ட் மேக் பண்ணோம்ல, அந்த பாயிண்ட்ஸ வந்து இப்படி கிராஸா வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா, இத நம்ம கட் பண்ணி எடுத்துற போறோம். நம்ம வந்து ஆரஞ்சு கலர் ஸ்கெட்ச்ல வந்து நம்ம பிரின்சஸ் கட் வந்து ட்ரா பண்ணோம்ல, அந்த பாயிண்ட்லயே தான் வந்து நம்ம கட் பண்ண போறோம். அதாவது நம்ம எங்கெல்லாம் வந்து ஆரஞ்சு கலர் ஸ்கெட்ச்ல வந்து ட்ரா பண்ணியிருக்கோமோ, அந்த லைன்லயே கட் பண்ண போறோம். இங்க வந்து நான் பேட்டர்ன கட் பண்ணி முடிச்சுட்டேன். நான் இங்க ஆர்ம் டாட் வந்து கட் பண்ணும்போது மட்டும் நம்ம ட்ரா பண்ண லைன்ல கட் பண்ணாம, மேல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஸ்ட்ரெய்ட் லைன் ட்ரா பண்ணி கட் பண்ணியிருக்கேன். அது வந்து நம்ம டாட் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா வந்து எக்ஸ்ட்ரா வரத வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நான் எப்படி கட் பண்றேனோ, அதே மாதிரி வந்து நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட லேயிங் அண்ட் கட்டிங் வீடியோ, அதாவது ஃபேப்ரிக் மேல லே பண்ணி கட் பண்றது, ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னு சொன்னா, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து இந்த இந்த 30 சைஸ் பிளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோ வந்து அப்லோட் பண்றேன். இந்த பிரின்சஸ் கட்ட வந்து கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து 2 சைடும் 2 ஃப்ரண்ட் பார்ட்ட வந்து ஒரு 2 பார்ட்டா பிரியும்ல, அந்த 2 பார்ட்ட வந்து நம்ம ஜாயின் பண்ண போறோம். ஸோ ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி வந்து பேட்டர்ன்லேயே வந்து நீங்க 2 பார்ட்டு வந்து கரெக்ட்டா வந்து எவ்வளோ இன்ச்சஸ் வருதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணி பாருங்க. ஏன்னா, அப்பதான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது 2ம் சேமா வரணும். அவ்வளோதான் பேட்டர்ன வந்து நான் கட் பண்ணி முடிச்சுட்டேன். இப்ப வந்து இத வந்து மெஷர் பண்ணி பாருங்க. டேப்ப இப்படி 1/4 அலைன் பண்ணி வச்சு, கரெக்ட்டா வந்து உங்களுக்கு ஒரு சைடு வந்து எவ்வளோ வருதுன்னு பாருங்க. இங்க வந்து எனக்கு ஒரு 9 3/4 கிட்ட வருது. சேம் இந்த சைடு வந்து நமக்கு 9 3/4 வந்தா, நம்ம ட்ரா பண்ண பேட்டர்ன் வந்து கரெக்ட்ன்னு தெரிஞ்சுக்கலாம். பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது வந்து நம்ம வந்து பஸ்ட் பாயிண்ட் மேக் பண்ணோம்ல, அந்த பஸ்ட் பாயிண்ட் வந்து 2 சைடு வந்து சேம் பிளேஸ்ல வந்து மீட் பண்ற மாரி வச்சு பின் பண்ணி ஸ்டிச் பண்ணா தான் நம்மளோட பிரின்சஸ் கட்டோட ஸ்டிச்சிங் வந்து கரெக்ட்டா வரும். அந்த கப் ஷேப்பும் வந்து நமக்கு கரெக்ட்டா கிடைக்கும். இங்க வந்து எனக்கு 9 3/4 வந்து கரெக்ட்டா வருது. ஸோ நம்ம ட்ரா பண்ண பேட்டர்ன் வந்து கரெக்ட் தான். 30 இன்ச் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேட்டர்ன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பேட்டர்னோட ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்றேன்.